அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த காணொளியில் நாமக்கல் என்னும் ஊரின் பெயருக்கு பின்னால் இருக்கும் ஆன்மீக வரலாற்றை குறித்து காணலாம். கிபி 6ஆம் நூற்றாண்டில் இன்றைய காலகட்டத்தில் அழைக்கப்படும் தர்மபுரி என்னும் ஊரில் குணசீலன் என்ற சிற்றரசர் பாண்டிய நாட்டு மன்னனின் மகளான பத்மபிரியா என்னும் இளவரசியின் மீது காதல் வயப்பட்டார். தகடூர் என்று அழைக்கப்பட்ட தர்மபுரியிலிருந்து சுமார் 100 முதல் 125 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள தற்போதைய நாமக்கல் என்று அழைக்கப்படும் திருவாரைக்கல் என்னும் ஊரையே பாண்டிய மன்னனின் வசம் இருந்தது. தீவிர விஷ்ணு பக்தனான குணசீலன் இளவரசி பத்மபிரியாவிற்காக திருவாரைக்கல்லில் தங்கி தியானம் செய்கிறார். அவர் சேர, சோழ, சாளுக்கியர்கள் ஆண்டு கொண்டிருக்கும் அண்டைய நாடுகளை வெற்றி கொள்ளவும் மன்னன் மகளை மணக்கவும் ஸ்ரீமன் நாராயணனிடம் வேண்டுகிறார். ஆதியேந்திர வம்சாவளியைச் சேர்ந்த ஆதியேந்திர குணசீலன் சத்தமில்லாமல் படை திரட்டி அவர் ஆசைப்படி சேர, சோழ, சாளுக்கியர்கள் மீது படையெடுத்து ஸ்ரீமன் நாராயணனின் அனுகிரகத்தால் வெற்றி பெறுகிறார். பிறகு பாண்டிய மன்னனிடம் அவரது விருப்பத்தை கூறி மன்னன் மகளை கரம் பிடிக்கிறார். அவ்வூரில், அதாவது திருவாரைக்கல்லில், விஷ்ணு பகவானுக்கு ஒரு மலை கோயிலை கட்டுகிறார். 1 கிலோமீட்டர் சுற்றளவு கொண்ட அம்மலை நாமகிரி என்று அழைக்கப்பட்டது. அக்கோயிலின் பெயர் ஆதியேந்திர விஷ்ணு கிரகம் என்றும் அழைக்கப்பட்டது. அதன் பொருள் குல தெய்வமான விஷ்ணுவின் இருப்பிடம் என்பதாகும். கிபி 6ஆம் நூற்றாண்டில் சுமார் 1500 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட இக்கோயிலை அதற்கு பிறகு ஆண் வாரிசு இல்லாததால் பாண்டியர்கள் அவ்விடத்தை கைப்பற்றினர். நாமகிரி மற்றும் திருவாரைக்கல் இரண்டும் சேர்ந்து நாமக்கல் என்ற பெயர் அவ்விடத்திற்கு ஏற்பட்டது. 7ஆம் நூற்றாண்டில் ரணதீரன் என்ற பாண்டிய மன்னன் சிறந்த அனுமன் பக்தனாவார். ரணதீரன் எதிரி நாட்டவர்கள், அதாவது சேர, சோழ, சாளுக்கியரின் பலத்தை கண்டு மிகவும் அச்சம் கொண்டான். தேசாந்திரமாக ஸ்ரீராமர், அனுமன் கோயில்களுக்கு சென்று ஆத்ம பலத்தை சேகரித்து தன் எதிரிகளின் மீது படையெடுத்து அவர்களை நாசம் செய்து வெற்றி கொண்டான். ரணதீரன் கால் வைத்த அனைத்து இடங்களிலும் அவன் வெற்றி பெற்றான். அதனால் அவன் அஞ்சனை மைந்தனான அனுமனுக்கு நாமக்கல்லில் கோயில் கட்டினான். அக்கோயிலில் இன்றளவு ஆஞ்சநேயர் நம் அனைவருக்கும் அருள் பாலிக்கிறார். இதுவே நாமக்கல் என்ற ஊரின் பெயருக்கு பின்னால் இருக்கும் ஆன்மீக வரலாறு ஆகும். இந்த வீடியோ குறித்து ஏதேனும் கருத்துகள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். எங்கள் சேனலை ஃபஸ்ட்டாக பார்க்குறவங்க யாராவது இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோடு கூட பெல் ஐக்கனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு திவ்ய வரலாற்றில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.